ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். சீசனோட 15வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். மறுபடியும் சிசியோட அண்ணன் நல்லபடியா திரும்ப வந்துட்டாரு அப்படிங்கறதால வீட்ல ஒரு பார்ட்டி வச்சிருக்காங்க. சீரீஸ் அதோட தான் ஸ்டார்ட் ஆகுது. பார்ட்டி பார்த்துட்டு நல்லபடியா திரும்பி வந்துட்ட அப்படின்னு சொல்ல அந்த சித்தி ஒரு தீர்ப்பாலை பொறாம பிடிச்சவ, ஆமா ஆனா என்னதான் இருந்தாலும் இளவரசியை நம்ம எதிர்த்துக்கிட்டோம், அதனால என்னெல்லாம் கஷ்டப்பட போறோமோ அப்படின்னு வாயை துறக்க பாட்டி பாக்குறாங்க. என் பேரை நல்லபடியா திரும்பி வந்திருக்கான், அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல. அது மட்டும் இல்லாம ஊருக்கே பெருமை சேர்க்கிற மாதிரி என் பேத்தி காரியம் பண்ணிருக்கா அப்படிங்கறதால நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அதுலயும் முக்கியமா ஹெல்ப் பண்ண ஜின்னுக்கும் சரி சூக்கும் சரி என்னோட பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு நல்லபடியா முடிச்சு வைக்கிறாங்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து என் பையன் திரும்ப வந்தது எனக்கு சந்தோஷம், இதுக்கு மேல என் பையன் என்ன மாதிரி இருக்க பிடிக்குதோ அந்த மாதிரியே இருக்கலாம் அப்படின்னு சிசியோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இருக்காளே அவதான் காப்பாத்திருக்கா, இங்க பாருமா என் பையனை வாழ்க்கை முழுக்க காப்பாத்திருன்னு சொல்ல உடனே நம்ம சிசியோட அண்ணா வெக்கப்பட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். இனிமே நீ என்னடா பண்ண போற அப்படின்னு அந்த சித்தப்பாவும் வேற பார்த்து நம்ம சிசியோட அண்ணாவை கேட்க உடனே அவன் சொல்லிட்டு இருக்கான், இதுக்கு மேல எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க போறது கிடையாது, ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி இதுவரை இருந்தது தப்புன்னு இப்ப நான் ஃபீல் பண்றேன். என் தங்கச்சியை காப்பாத்துற மாதிரி என் குடும்பத்தை காப்பாத்துற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளா மாற போறேன், அதுக்கு எனக்கு சண்டை பயிற்சி தேவைப்படுது, நான் இனிமே நல்லபடியா கத்துக்கிறேன், ஜின் நீங்க எனக்கு சொல்லி தரீங்களா அப்படின்னு கேட்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என் குடும்பத்தை காப்பாத்த போறேன், அது மட்டும் தான் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிசியோட அண்ணா ஸ்ட்ராங்கா சொல்லிட நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சூவும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ உனக்கு பாடம் படிக்கிறதுக்கு ப்ரொஃபசர்ல நான் வீட்டுக்கு கூட்டு வரேன், சீக்கிரமா எல்லாத்தையும் கத்துக்கிட்டு எக்ஸாம் எழுது அப்படின்னு சித்தப்பா சொல்ல, இல்ல சித்தப்பா நான் அந்த மாதிரி எக்ஸாம் எழுத போறது இல்ல, ஏன்னா அது எழுதுனா நான் அரண்மனையில வேலைக்கு போக முடியும், ஒரு மினிஸ்டரா அசிஸ்டன்ட் மினிஸ்டரா, ஆனா நான் ஆக வேண்டியது ஒரு போலீஸா மாற போறேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம சிசி சூக்கு ஒரு அழகான வாசனை பொருள் எடுத்துட்டு வரா, உனக்கு பிடிச்ச மாதிரி நான் பார்த்து பண்ணிருக்கேன் அப்படின்னு. ஆமா என் அண்ணனை காப்பாத்துனதுக்கு உனக்கு நான் தேங்க்ஸ் பெருசா சொல்லவே இல்லல அப்படின்னு சிசி கேட்க, உனக்கு இன்னும் ஜின்னு சொல்லவே இல்லையா? ஜின்னு தான் என்கிட்ட சொன்னான், அவன் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா தேடி அலைஞ்சு எந்த பக்கமா நம்ம ஒரு வேலை உள்ள போயிருந்தா கூட உங்க அண்ணன் எங்க போயிருப்பாருன்னு கெஸ் பண்ணி தேடி பார்த்தான். அப்புறம் தான் உங்க அண்ணன் இருக்கிற இடத்த பார்த்துட்டு எனக்கு தூது சொல்ல நான் போய் காப்பாத்தினேன். ஜின்னுக்கு முன்னாடியே தெரியும், ஆனா அதை உங்ககிட்ட அப்பவே சொல்லியிருந்தா சோகத்துல மாற்றம் வந்திருக்கும், அதை பார்த்துட்டு இளவரசி கொண்டு இருப்பா உன் அண்ணனை அப்படிங்கறதால சொல்லாம விட்டு வச்சான்னு சொல்ல சிசிக்கு ஜின்னு மேல இருக்கிற மாதிரி அதை ஏறிட்டே போகுது. ஆனா நேரா சிசியோட அண்ணா ஜின்னு கிட்ட கிளாஸ் போயிட்டு என்னென்னலாம் கத்துக்க முடியுமோ மூச்சு விட கூட நேரம் இல்லாம அடுத்தடுத்து கத்துக்கிறான். பல மாசங்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. அதுல கத்துக்கிட்டு நம்ம சிசியோட அண்ணா ஒரு பெரிய வீரனா மாறிடுறான். ஜின்னு கிட்டயே வீரமா சண்டை போடுற அளவுக்கு வந்துடுறான். சிசிக்கு இதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கரெக்டா அப்பன்னு பார்த்து நம்ம சிசியோட அண்ணா அவ்வளவு வீரமா மாறிட்டு இருக்கான்ல, பெரிய குடும்பத்து பையன் ஒருத்தன் எவ்வளவு வீரமா மாறிட்டான் அப்படின்னு அந்த இடத்துல கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா இந்த விஷயம் பெருசாயி ராஜாட்ட இருந்து தீர்ப்பு வர ஆரம்பிக்குது. இந்த இளவரசியோட பொண்ணு இருக்கால, மூத்த இளவரசி பொண்ணு, அவளுக்கு தான் முதல் தீர்ப்பு வருது. என்னதான் இருந்தாலும் இளவரசி பண்ணது தப்பு அப்படிங்கறதாலையும், ஆனா சின்ன வயசு அடுத்தவங்க பேச்சை கேட்டுட்டு இளவரசி தப்பு பண்ணிட்டாங்கிறதாலையும் அவளுக்கு தண்டனை கொடுக்கற விதமா வேற ஊர்ல போய் அவ தங்கணும், தலைநகரத்துக்கு நான் சொல்ற வரைய திரும்பி வரக்கூடாது அப்படின்னு ராஜா உத்தரவு போட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் சொங்கி வீட்டுக்கும் தண்டனை வருது. இளவரசியை போய் தப்பு செய்ய தூண்டினதுக்காக சொங்கிக்கு இனிமே எந்த கவர்மெண்ட் வேலையும் கிடைக்காது, அவங்க குடும்பத்துல வேற யாருமே கவர்மெண்ட் வேலைக்கு வர முடியாது அப்படின்னு போட்டிருக்க சொங்கியோட ஃபேமிலியே நொந்து போயிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இளவரசிக்கு கிடைச்சிருக்க தண்டனை சின்னதுன்னு அவ கேஷுவலா இருந்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம சிசியோட ஃபேமிலிக்கும் உத்தரவு வருது. அந்த ராஜ உத்தரவுல ரொம்ப வீரமான காரியத்தை தான் சிசியோட அண்ணா பண்ணிருக்கான். அதுல இல்லாம ரொம்பவே இப்பெல்லாம் சூப்பரா செயல்பட்டு இருக்கதால அவனுக்கு போலீஸ் வேலையை கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்தது மட்டும் இல்லாம ஏற்கனவே 3 தலைமுறையா அடுத்தடுத்து கவர்மெண்ட் பதவியை அடையலாம் அப்படிங்கிற குடும்ப பெருமை இருக்கு, அது இன்னும் 2 தலைமுறைக்கு நாங்க நீட்டிக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்கு. நான் இதுக்கு தகுதியான ஆளானா இன்னும் அட்டன் கூட பண்ணல, கிளாஸ்க்கு கூட போல அப்படின்னு சிசியோட அண்ணா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பாட்டி எங்க பெருமை சேர்த்துட்டு குடும்பத்துக்கே அப்படின்னு சொல்ல உடனே சிசி பாக்குறா, அண்ணா அடுத்து கேஸ் போடக்கூடாது இளவரசி மேலங்கிறதால வாயை மூடுறதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க, ஆனா கிளாஸ்க்கே போலன்னு சொல்ல பாட்டி பாக்குறாங்க, வாயை மூடு நம்ம குடும்பத்துக்கு பெருமை கிடைச்சிருக்கு, கொஞ்ச நேரம் சும்மா இரு அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. சிசியோட அண்ணாக்கு தான் சோகம் ஆயிடுது. தூரமா போய் தனியா உட்காந்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு சூ ஓடி வந்துடுறா. இங்க என்ன தனியா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு, அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சூ பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கா. என்ன பார்க்க அவ்வளவு டம்மி மாதிரியா இருக்கு, நான் செலக்ட் ஆகிறதுக்கு தகுதியை இன்னும் அடையவே இல்லை, ஆனா வேலை கொடுக்குறாங்க, என் வாயை மூட வைக்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பார்த்தா உனக்கும் யூஸ்லெஸ் மாதிரி இருக்கா அப்படின்னு நம்ம சூவை பார்த்து நம்ம சிசி அண்ணா கேட்க சூ சொல்லிக்கிட்டு இருக்கா, நான் ஒன்னே ஒண்ணு உங்ககிட்ட சொல்லவா, எனக்கும் வாழ்க்கையில நிறைய கஷ்டம் இருந்தது, உன் முன்னாடி இப்ப நான் உட்காந்து இல்ல, அதே மாதிரிதான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம தாண்டறதுக்கான சக்தியை நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும், அதை வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான்னு சொல்ல, ஆமா நானும் எந்த நிலைமை அடையணுமோ அதை அடைஞ்சே தீருவேன் சிசியோட அண்ணா சொல்லிக்கிட்டு இருக்கான்.
இங்க இளவரசி நேரா கிளம்பி அவங்க அம்மா கிட்ட வந்துடுறா. அம்மா நான் எப்படிமா வேற ஊருக்கு போக முடியும், நீதான் என்ன சொன்னாலும் ராஜா கேட்பார்ல, பேசாம உங்க அப்பா கிட்ட பேசி எனக்கு இந்த தண்டனையை மாத்தி கொடுங்கம்மான்னு சொல்ல, நீ பண்ண தப்புக்கு உனக்கு கிடைச்சிருக்கிறது ரொம்ப சின்ன தண்டனை தான், ஜாலியா பிக்னிக் போற மாதிரி போயிட்டு வர போற அப்படின்னு மூத்த இளவரசி சொல்லிடுறா. அங்க மூத்த இளவரசியோட வேலைக்கார லேடி வந்து, உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஈஸியான தண்டனையை வாங்கியிருக்காங்க தெரியுமா, நீங்க கொஞ்ச நாள் அமைதியா இருந்தா போதும், சீக்கிரமா ராஜா திரும்ப கூப்பிட்டுருவாரு அப்படின்னு சொல்ல, மூத்த இளவரசி பாக்குறா, என் பொண்ணுக்கு ரொம்ப சென்சிட்டிவான வயிறு, கண்ட சாப்பாடும் சாப்பிட்டா ஒத்துக்காது, இவ கூட ஒரு படையவே அனுப்புங்க, அதுல நல்லா சமைக்க தெரிஞ்ச தலைமை ஷெஃப் இருப்பாங்கல்ல, அதுல 2 பேர் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப மூத்த இளவரசி பொண்ணு சிரிக்க ஆரம்பிக்கிறா. அவங்க அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு நேரா வேலைக்கார பொண்ணு கூப்பிட்டு, நான் ஒருத்தனை கூப்பிடணும், அவனை நீ கூட்டு வர சொல்லு, அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப கொடூரமா இல்லாம கொஞ்சம் ஈஸியா விட்டேன் போல, அதனால இந்த சிசியோட அண்ணெல்லாம் உயிரோட இருக்காங்க, அவங்களெல்லாம் விடவே மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்கிறா. அப்ப யோசிச்சு பாக்குறா, இந்த இளவரசியை காப்பாத்துனது வேற யாரும் இல்ல, நம்ம ஜின்னு தான் காப்பாத்திருக்கான். இவளை காப்பாத்தி வேகமா அவளை கரையில இறக்கி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போக ஜின்னு ட்ரை பண்ணும்போது, நீ என்னை காப்பாத்திட்ட, என்ன உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல, எனக்கும் உன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அப்பவே இந்த இளவரசி சொல்லியிருக்கா. அதை யோசிச்சு பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே பக்கத்துல இருக்க வேலைக்கார பொண்ணை பார்த்து, ஜின்னு இருக்கால, வேணும் வந்து பாக்கணும், இல்லைன்னா அந்த குடும்பத்து மேல நான் அட்டாக் பண்ணுவேன்னு சொல்லி கூப்பிடு அப்படின்னு சொல்ல, வேலைக்கார பொண்ணு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. இங்க நம்ம சிசி அவங்க அண்ணாவையும் சூவையும் பார்க்க வரா. நம்ம எல்லாம் பிக்னிக் மாதிரி எங்கேயாவது போலாமா அப்படின்னு கேட்டுட்டு, போலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கோரஸா சொல்ல, உடனே நம்ம சிசியோட அண்ணா சொல்றான், இந்த ஊருக்கு போலாம், எங்க முன்னோர்களோட சமாதி இருக்கு, அங்க போய் நம்ம அஞ்சலியாவது செலுத்திட்டு வரலாம் அப்படின்னு இந்த இளவரசி எங்க போறாலும் அந்த ஊர் பேரையே சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம டைமையே வேஸ்ட் பண்ணக்கூடாது, சீக்கிரமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, சரி கிளம்பலாம், அதுக்கு முன்னாடி நம்ம ஜட்ஜ் இருக்கார்ல, அவரை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சிசி கூப்பிடுறா. சிசியும் நம்ம சிசி அண்ணாவும் ஜட்ஜை பார்த்து கேஸ வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொல்ல, இளவரசிக்கு இப்ப கிடைச்சிருக்கிறது சின்ன தண்டனை, நீங்க அதுக்குள்ள ஏன் கேஸ வாபஸ் வாங்கிக்கிறீங்க, ஜட்ஜ் வேற கத்த ஆரம்பிக்கிறான், பயந்துட்டீங்களா அப்படின்னு. சிசி பாக்குறா, எங்க வாயை மூட வைக்கிறதுக்காக எங்க அண்ணனுக்கு வேலை கொடுத்திருக்காங்க, இதுக்கு மேல நாங்க விடாப்படியா இருப்போம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எங்க குடும்பத்துக்கு ஆபத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, சோ அதனால நான் சொல்றேன், கண்டிப்பா நாங்க அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும், இந்த கேஸ வாபஸ் வாங்கிதான் ஆகணும்னு சொல்ல, ஜட்ஜு பாக்குறான், என்னமா நினைச்சிட்டு இருக்க, நான் தைரியமான பொண்ணு நினைச்சிட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்ல, நீங்க ரொம்ப நல்லவருன்னு எனக்கு தெரியும், ஆனா இதுக்கு மேல போறதுக்கு எங்க கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்லிட்டு சிசி அங்க இருந்து கிளம்புறா. ஜட்ஜு பின்னாடியே போயிட்டு சிசி அண்ணாவை பார்த்து, உங்க தங்கச்சி கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசலாமான்னு கேட்க, உடனே அண்ணனும் பார்த்து நான் இங்க வெயிட் பண்றேன் கொஞ்சம் தள்ளி போய் நினைக்கிறான். சிசியை பார்த்துட்டு ஜட்ஜ் உடனே, என் மனசுல இன்னும் இந்த ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்ல வர, சிசி பாதிலே நிறுத்துறா. இல்ல இதுக்கு மேல வேற எதையும் பேச வேண்டாம், இந்த ஃபியூச்சர்ல இதை பத்தி பேசவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன், அதுவும் இல்லாம என்னை பத்தி உங்களுக்கு அவ்வளவா சரியா தெரியாது, எனக்கும் டார்க் சைட் இருக்கு, எனக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னா அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாம நான் ஓடி ஒளிஞ்சுக்குவேன், அந்த மாதிரி நல்ல வாழ்ற ஆள் தான் நானு, அதனால என்னை பத்தி சரியா தெரியாம என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு நீங்க வந்துட்டு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரிஜெக்ட் பண்றேனே வச்சுக்கோங்கன்னு சொல்ல, நீங்க என்ன ரிஜெக்ட் பண்றதுக்கு வேற யாராவது காரணமா, வேற யாராவது பையன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு ஜட்ஜி கேக்குறான். நம்ம 2 பேருக்கும் சூட் ஆகலங்கிறது மட்டும் தான் ஒரே ஒரு ரீசனை தவிர வேற எந்த ரீசனும் இல்ல அப்படின்னு சிசி அங்க இருந்து கிளம்ப போறா. ஜட்ஜி பார்த்துட்டு டார்க் சைடு இருக்குன்னு சொன்னீங்க, அத ஜின்னுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, ஆமா தெரியும் அப்படின்னு சிசி சொல்லிடுறா. உடனே ஜட்ஜுக்கு ரொம்ப அப்படியே டிப்ரெசிங்கா இருக்கு, சோகமா அங்கேயே நின்னுகிட்டு இருக்கான். இதுக்கு மேல அங்க நிக்க பிடிக்காம நேரா கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். இப்படி ஆயிடுச்சே நிலைமை அப்படின்னு. இன்னொரு பக்கம் இந்த இளவரசி இருக்காளே, அவளை பாக்கிறதுக்கு நம்ம ஜின்னும் வந்துடுறான். நல்லா மழை வேற கொட்டிட்டு இருக்கு, எதுக்கு என்ன கூப்பிட்ட அப்படின்னு நம்ம ஜின்னு கேட்க, பாபா உனக்காக தான் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கேன், என்னை காப்பாத்தினல, நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க, நீ தப்பு பண்ண எனக்கு தெரியாது, நீ தான் எனக்கு குற்றவாளின்னு தெரிஞ்சிருந்தா உன்னை காப்பாத்திருக்க மாட்டேன், தெரியாம காப்பாத்திட்டேன்னு சொல்லிட்டு ஜின் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ என்னோட அம்மாவோட தம்பி, அதாவது எனக்கு மாமா முறை வேணும், அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு உன்னை விட்டு ஈஸியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதை வெளியே தெரியுமா உங்க அப்பா உன்னை கூப்பிட்டாரா அப்படின்னு இளவரசி கேட்க, என்ன பிளாக்மெயில் பண்றதுக்கு ட்ரை பண்றியா அப்படின்னு ஜின்னு கேட்டுட்டு இருக்கான். இங்க பாரு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு, நீ இளவரசனா இருக்கலாம் இல்ல ஒரு சாதாரண வேலைக்காரனா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா உனக்கு ஒரு சூப்பர் வாழ்க்கை என்னால கொடுக்க முடியும்னு சொல்ல, உன்னையே வந்துட்டு பிரின்சஸ் இல்லாம கவுண்டி பிரின்சஸா பதவி இறக்கம் பண்ணி வேற ஊருக்கு அனுப்புறாங்க, இல்ல நீ என்ன காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கியா, அதுவும் இல்லாம எவ்வளவு பெரிய பிரின்ஸ் எல்லாம் கூட ஜெயிலுக்கு போயிருக்காங்க, அதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கோ, என் ஃபியூச்சரே எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தல, எனக்கு மட்டும் பதவிக்கு என்ன குறைச்சையா இருக்கு, அதனால நீ கொஞ்சம் பார்த்து உன் வாழ்க்கையை பாத்துக்கோ அப்படின்னு நகலா பேசிட்டு அங்க இருந்து ஜின்னு கிளம்ப ஆரம்பிக்க, இதுக்கு அந்த பொண்ணுதான் காரணமா, அந்த சிசிய சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா திமிரா பேச ஆரம்பிக்கிறா இந்த பொண்ணு. ஜின்னு பக்கத்துல வந்துடுறான். முடிஞ்சா அவன் மேல கையை வச்சு பாரு, முடிஞ்சா வச்சு பாரு, அப்புறம் நான் யாருங்கிற சுய உருவத்தை நீ பாக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அங்க இருந்து திட்டிட்டு கிளம்பி போயிட, என்ன யாருமே இது மாதிரி திட்டினது கிடையாது, யாரும் என்ன ரிஜெக்ட் பண்ணதும் கிடையாது, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீயே என் காலில் விழுந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கெஞ்சரியா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரின்சஸ் கத்த ஆரம்பிக்கிறா. அடுத்து இந்த பிரின்சஸ் ஊரு கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டா தண்டனைக்காக.
போறதுக்காக. அத சிசியோட வேலைக்கார பொண்ணு பார்த்துட்டு அந்த பக்கமா வர சூ கிட்ட இந்த பிரின்சஸ் கிளம்பி போயிட்டு இருக்கா போல அப்படின்னு சொல்ல சூ பாக்குறா. சரி ஓகே நம்மளாம் கிளம்ப போறோம்ல, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சூ உடனே வேலைக்கார பொண்ணு கிட்ட பார்சல் எல்லாம் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. சூ நேரா கிளம்பி போறவ இந்த பிரின்சஸோட வண்டி ஊர்வலம் போறதுக்கு முன்னாடி எந்த பக்கமா போகணும் அப்படின்னு ஊருக்கு போறதுக்கு போர்டு இருக்கும்ல, அதெல்லாம் வேணும்னே அங்க போயிட்டு திருப்பி திருப்பி வச்சிடுறா. அதாவது அந்த ஃபாலோ பண்ணிட்டு போறவங்க எல்லாம் ஒரே இடத்த மறுபடியும் சுத்தி வர மாதிரி, அதுவும் ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ்ல சுத்தி வர மாதிரி இருக்கதால அந்த பக்கமா வர இந்த பிரின்சஸோட கூட்டம் அந்த பக்கமே நடந்துட்டே இருக்காங்க. என்ன அது இன்னும் எவ்வளவு நேரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரின்சஸ் கேட்டுட்டு இருக்க. தூரமா நின்னு சிரிச்சு சிரிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா நம்ம சூவும். என்னது இது இதே இடத்துக்கே திரும்பி வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு இந்த இளவரசி பார்த்துட்டு தூரமா சூ நிக்கிறத பாத்துடுறா. சூ உடனே பயந்துட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க இளவரசியோட ஆளுங்க எல்லாம் துரத்திக்கிட்டே போறாங்க. இவ வேகமா போய் ஒளிஞ்சுக்கிறா. ஆனா சூக்காப்பையும் கையில அடிபட்டுருது. மறுபடியும் கிளம்பி இவ வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. கைய வேகமா என்ன ஆச்சு எங்க போன அப்படின்னு சிசி அண்ணா பிடிக்க, ஐயோ கை வலிக்குது அப்படின்னு சூ சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி வாங்க கிளம்பலாம், எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அப்படின்னு இவங்களோட எக்ஸ்கர்ஷனுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜின்னு அப்புறமா அவனோட அசிஸ்டன்ட் 2 பேருமா சேர்ந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கிளம்பிக்கிட்டு இருக்க. ஜின்னு மறுபடியும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். உன் மேல பழிய போட்டவங்க யாருன்னு உனக்கு தெரிஞ்சு அவங்கள பழி வாங்கணும்னு ஆசை இல்லையா? நம்ம வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணவங்கள நம்ம சும்மா விடுறதா அப்படின்னு சிசி சொல்லிட்டு இருந்தால, அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு அமைதியா நின்னுகிட்டு இருக்கான். இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு. ஆமா என்னாச்சு, நீங்க எதுக்காக சிசியை பத்தியே மறுபடியும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணுக்கு அந்த தேவதை ஆகிற அடையாளம் இருக்கா இல்லையா? அப்படி இருக்கனாலதான் அந்த பொண்ணுக்கு எதிர்காலம் தெரிஞ்சிச்சு. அவங்க அண்ணனுக்கு ஆபத்து வரப்போதுன்னு தெரிஞ்சது பாத்தீங்களா அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்டுட்டு இருக்க. நீ வாயை மூடிட்டு வாடா அப்படின்னு நம்ம ஜின்னி கிளம்பி முன்னாடி போறான். சிசி அந்த டூருக்கு போறாங்கல்ல, அந்த ட்ரூப்போட ஜாயின் பண்ணிக்கிறான். சிசி பாக்குறான். நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்க, ஒரு வேலையா நாங்க போறோம் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜின்னு உடனே இல்ல எனக்கு ஒன்னும் அவ்வளவு பெரிய வேலைலாம் இல்ல, நானும் உங்க கூட வரேன், வாங்க சேர்ந்து போலாம் அப்படின்னு பல்ல காட்டிக்கிட்டே கிளம்ப ஆரம்பிக்க சிசி பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. சிசி போன ஜென்மத்துல ஒரு தடவை சோகமா சுத்திக்கிட்டு இருக்கும் போது எனக்கு சோகம் இல்ல, நீ என் கூட இருக்கல அப்படின்னு நம்ம ஜின்ன பார்த்துட்டு எனக்கு நீ இருந்தாலே ஹாப்பி ஆயிடுதுன்னு சொல்ல ஜின்னு சிரிச்சுட்டே அவ கூடயே வந்திருக்கான். அதை பத்தி யோசிச்சு பார்த்து ஜின்னையே பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஜின்னுக்கு மறுபடியும் சிசி தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்க மட்டும் சும்மாவா, ஜின்ன காப்பாத்துறதுக்கு மருந்துக்கெல்லாம் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டீங்கன்னு வேலைக்கார பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. வாய மூடு அப்படின்னு சிசி சொல்ல ஜின்னு சிரிச்சுட்டே பின்னாடி வந்துட்டு இருக்கான். வேற ஏதாவது கனவு வந்துச்சா அப்படின்னு நம்ம ஜின்னு மறுபடியும் கேட்க, என் அண்ணனுக்கு ஆபத்து வர மாதிரி கனவு வந்துச்சுன்னு சொன்னப்ப எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சாங்க, ஆனா நீங்க மட்டும் தான் என்ன நம்புனீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிசி சொல்றா. ஆனா வேற எந்த கனவும் எனக்கு வரல அப்படின்னு சமாளிக்க ஆரம்பிக்கிறா. இதுக்கு மேல பேசக்கூடாதுன்னு எல்லாரும் பிரேக் எடுக்கிறதுக்காக ஓரமா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்க உட்காந்து மீன் எல்லாம் புடிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. தண்ணிய பார்த்தாலே சிசியோட அண்ணாக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. அதனால தண்ணியிலேயே இறங்காம அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். சிசி பாட்டுக்கு உட்காந்து காஃபி போட்டுட்டு இருக்க. அவளையே குறுன்னு ஜின்னு பாத்துட்டு இருக்கான். இன்னும் நம்மளே பாத்துட்டு இருக்கான் அப்படின்னு சிசி சிரிக்க ஆரம்பிக்கிறா. எங்க இன்னொரு பக்கம் நம்ம சூ வேகமா போயிட்டு தண்ணிக்குள்ள முழுகிற மாதிரி ஒரு ஆக்டிங்க போடுறா. ஐயோ யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு. வேற வழியே இல்லாம வேகமா நம்ம சிசியோட அண்ணா உள்ள காப்பாத்துறதுக்கு போயிட்டு அவளை உப்பு மூட்டை தூக்கிட்டு வர, போதும் என்ன கீழே விடு, மழை வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூ சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கா. தன்னை காப்பாத்துறதுக்காக பயத்தையும் மீறி மேல வந்துட்டு இருக்கா அப்படின்னு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. அதோடதான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.